ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, மீனாவை பார்த்து நீ கூட தான் சுயநலமாக இருக்கிற, இந்த பதவிக்காக நம்ம வீடு வருதுன்னு கூட தெரிஞ்சும் நீ இந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போது அண்ணாமலையை வந்து விஜயாவை திட்டுறாரு. ஏன் உன் மனோஜ் உன் பையனை போய் கேளு, அவனை விட்டுட்டு இவளை எதுக்கு பதவி விலக சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜயா என்ன பண்ணுறாங்க, மீனா அவங்க அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிடுவோம். அவங்களே சமையல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமையல் நல்லா இல்லை. அண்ணாமலை ஆகட்டும், அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா அவங்க தம்பி எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து விஜயா என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி செஞ்ச சமையலில் உப்பும் இல்லை காரமும் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்ல, அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க உன்னை நல்லா கவனிச்சிருக்காங்க, இதான் அவங்க உன் மேலே வச்சுருக்க மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கேமரா பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி கடைக்கு வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறத கேமராவில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தே சத்தம் போடுறாங்க. ஏன்டி நீ இப்படி தான் என் பையனை பார்க்க இப்படி வந்துருவியா, பவுட்ரு பூசிக்கிட்டு இப்படி வந்து கெடுக்கிற, எதுக்குடி என் பையனை பார்க்க வர அப்படி இப்படின்ற மாதிரி சத்தம் போட அங்கே கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் ரோகிணியும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.